ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். பெரியவாளை நிறைய பேர்கள் வாழ்க்கையிலே சந்தித்து மனதில் ஏற்பட்ட சந்தேகங்கள் சந்தோஷங்களை எல்லாம் சொல்லி அதனுடைய தீர்வை பெறுவது வழக்கம். ஒருமுறை காஞ்சி மடத்திற்கு ஒரு ஏழை பெண்மணி வருகிறார். வந்துவிட்டு மகாபரிவாளை அந்த கூட்டத்திலே வந்து வரிசையிலே வந்து எப்படியும் பார்த்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டு நேரே பெரிவாடத்திலே வந்து பெரிவாளை இந்த ஏழை பெண்மணி நமஸ்காரம் செய்துவிட்டு, பெரியவா, நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன் என்று சொல்லுகிறார். பொதுவாக பெரியவா யார் கேட்டாலும் என்ன என்ன என்று, அப்படியா என்ன சொல்லு என்று சொன்ன உடனே அந்த ஏழை பெண்மணி சொல்லுகிறார், நான் ஒரு தங்க கிண்ணத்தில் நிறைய கல்கண்டெல்லாம் போட்டு உங்களிடத்திலே கொடுப்பது போல ஒரு கனவு கண்டேன் பெரியவா என்று சொன்ன உடனே, நான் ஆனால் ரொம்ப ஏழை, எனக்கு வாழ்க்கையில் வழியே இல்லை, என்ன செய்வது என்று புரியாமல் தவித்து கொண்டிருக்கிறவன், நான் என்ன செய்வது பெரியவா, இந்த கனவு கண்டேனே என்று சொன்ன உடனே பெரியவா அந்த ஏழை பெண்ணிடத்திலே சொன்னாராம், உனக்கு எப்போ முடியுமோ அப்போ வந்து மடத்தில் கொடு அப்படின்னு சிரித்து கொண்டே சொன்னாராம். கொஞ்ச நாட்கள் கொஞ்ச வருடங்கள் நகர்கிறது. அந்த ஏழை பெண்மணியினுடைய பூர்வீக சொத்து கோர்ட்டிலே இருந்து கடைசியிலே இந்த சொத்து அனைத்தும் அந்த பெண்மணிக்கு வந்து சேருகிற நிகழ்வு நடக்கிறது. அந்த பெண்மணிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏழையாக இருந்த நான் இப்பொழுது பெரிய பணக்காரியாக ஆகிவிட்டேன் நினைத்து கொண்டு, நான் பெரியவாடத்திலே ஒரு கனவு கண்டதை சொன்னேன், அதை நிறைவேற்றும் என்பதற்காக காஞ்சி மடத்திற்கு வந்து மகா பரிவாடத்திலே ஒரு 4000 ரூபாயை கொடுக்கிறார். அன்றைக்கு 4000 ரூபாய் என்பது 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகைக்குரியது. அந்த பெரிவாடத்தில் 4000 ரூபாய் கொடுத்த உடனே பெரியவா சொன்னாலா, நீ என்ன கனவு கண்டாய்? தங்க கிண்ணத்தில் கல்கண்டு கொடுப்பது போல்தானே கனவு கண்டாய், இதை பணமாக தராதே, தங்க கிண்ணம் வாங்கி கொடுத்து விடு என்று சொன்ன உடனே அந்த பெண்மணி கடைசியிலே நகை கடைக்கு போய் ஒரு தங்க கிண்ணத்தை வாங்கி கொண்டு வந்து கல்கண்டோடு பெரியவாடத்தில் சமர்ப்பிக்கிறார். பெரியவாடத்தில் சமர்ப்பித்த உடனே இப்பதான் என்றைக்கும் பெரியவா தான் என்று விளக்கிற விதமாக பெரியவா மடத்துக்காரத்தை கேட்டால, ஏண்டா தங்க கிண்ணத்தை நம்ம மடத்து கணக்கில் சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரா. அப்பொழுது தங்க அந்த பாதுகாப்பு சட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிற சூழ்நிலை, அவர் சொன்னார், நான் இதை மடத்துக்கு சேர்த்தா நானே பொய் சொன்னதாக நினைத்து இதை நான் பொய் சொல்லி மடத்தில் சேர்த்துட்டேன் அப்படின்னு நினைப்பா. அதனால நீ என்ன பண்ணு, சென்னைக்கு போய் இதுக்குரிய அதிகாரியிடத்தில் இதை சேர்ப்பித்து விடு, அதுதான் நல்லது என்று சொன்ன உடனே, அப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் 1965 நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த தங்க கிண்ணத்தை அந்த அதிகாரிடத்திலே கொடுத்து அந்த தங்க பாதுகாப்பு சட்டத்திற்கு அந்த தங்க கிண்ணத்தை மடத்தை சார்ந்தவர்கள் கொண்டு போய் அங்கே போய் சேர்த்தார்களாம். எப்போதுமே பெரியவா தர்மத்திற்கு அநீதிக்கு எதிராக என்றைக்கும் தர்மத்தோடு வாழ வேண்டும் என்கிற சிந்தனை உடைய பெரியவா, தங்க கிண்ணம் மடத்துக்கு கிடைத்து விட்டது என்று மடத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கலாம், ஆனால் எடுத்துக்கொண்டாமல் அரசுக்கு துரோகம் செய்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த தங்க கிண்ணத்தை பெரியவா அரசாங்கத்திடம், தங்க பாதுகாப்பு சட்டம் நடைபெறுகிற பொழுது அரசாங்கத்திடம் ஒப்படைத்த அந்த செய்தியை நினைத்து பார்க்கிற பொழுது, பெரியவா என்றைக்கும் பெரியவாதான் என்று நம்ம எல்லோருக்கும் நினைக்க தோன்றுகிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம்.